ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு பெங்காலி டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்காலி ரெசிப்பியில் நிறையா போத்தா ரெசிபிஸ் இருக்குது. அதில் ஒரு போத்தா ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரோஷன் போத்தா ரெசிபி தான். இது நீங்கள் ரைஸு, ரொட்டி, பூரி எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. அது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கடுகெண்ணெய் இருந்துச்சா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட கடுகெண்ணெய் இல்லாதனால நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு பூண்டு நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னா, சின்ன பல் பூண்டு ஒரு 10லேருந்து 15 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20-25 கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயில் இந்த பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயில் நல்லா சாஃப்டாக எண்ணெய் பூண்டு அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே ஆயில்லையே வரமிளகாய் நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா ஒரு 5லேருந்து 6-7 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வரமிளகாய் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன பின்னாடி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கை அளவுக்கு நான் வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதை கை வச்சே நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் நார்மலாக மிக்ஸ் பண்ணுறத விட கையில் நீங்கள் க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக பூண்டையுமே இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அது மேலேயே சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா க்ரஷ் ஆகும் மிளகாய். ஸோ உப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டும் மிளகாயும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதை நீங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது நீங்கள் சிம்பிளாக செய்யணும், டக்குன்னு செய்யணும், டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி, நல்லா கம்ஃபர்ட்டிங்காகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.